வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட வைகோ அவர்களது நிலைமை என்ன? மீண்டும் 3வது முறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் தொண்டர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கின்ற வைகோ அவர்கள் தூத்துக்குடியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தனது கட்சி நிர்வாகி வீட்டில் திருமண விழாவில் கலந்து கொண்டார். அங்கு திருமணத்திற்கு முதல் நாள் சென்றதால் அவர் ஓய்வு எடுப்பதற்காக ஒரு வீடு கொடுக்கப்பட்டது. அதன் வீட்டு மாடியில் இருந்து தவறி கீழே விழுந்ததில் அவரது வலது தோள்பட்டை மிகப்பெரிய காயம் ஏற்பட்டது. இதனால் அவர் அவசரமாக சென்னையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கிட்டத்தட்ட 7 நாட்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வீட்டிற்கு அனுப்பப்பட்டார். மேலும் அவருக்கு அதே இடத்தில் காயம் ஏற்பட்டதன் காரணமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தற்பொழுது சிகிச்சை பலனின்றி மீண்டும் அவர் சிகிச்சைக்காக வலது தோள்பட்டையில் மீண்டும் பலத்த காயம் ஏற்பட்டதாகவும் உள்ளே கடுமையான வலி இருப்பதாகவும் மருத்துவர்களிடம் தெரிவித்திருக்கிறார். இதனால் வலது கையை அவரால் பயன்படுத்த முடியாத அளவிற்கு காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. உடனடியாக இந்த தகவலை கேட்டவுடன் ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தினரிடம் தொலைபேசியில் பேசியுள்ளார். தற்பொழுது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வருவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளதன் காரணமாக அங்கு 2 நாட்கள் பிரச்சாரத்திற்கு முன்பாக மக்கள் நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக சென்றுள்ள ஸ்டாலின் அவர்கள் இந்த தகவலை கேட்டவுடன் அதிர்ச்சியடைந்துள்ளார். தற்பொழுது வைகோ அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் நெருங்கிய நட்பு என்பது நமது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். ஏனென்றால் இவர்களது பகைமையை மறந்து ஸ்டாலின் அவர்கள் வைகோ அவர்களை திமுகவில் கூட்டணி வைப்பதற்கு சம்மதம் தெரிவித்து பல ஆதரவுகளையும் கொடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வைகோ அவர்களது சிகிச்சைக்கு வெளிநாட்டிலிருந்து மருத்துவர்களை வரவழைப்பதற்கும் அனுமதியை கொடுத்துள்ளார். தற்பொழுது சிகிச்சை நன்றாக நடைபெற வேண்டும் என்று அப்பல்லோ தலைமை மருத்துவர்களிடமும் பேசியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இதனால் வைகோ அவர்களது குடும்பத்தினர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவருக்கு பல நோய்கள் இருப்பதன் காரணமாக இந்த தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வீடு திரும்பினால் மட்டும்தான் எங்களுக்கு மன நிம்மதி என்றும் அவரது குடும்பத்தினர்கள் தெரிவித்துள்ளார்கள். தற்பொழுது வைகோ அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதால் தொண்டர்கள் அதிர்ச்சியடைந்திருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களையும் அவர் மீண்டும் நலம் பெற பிரார்த்தனை செய்யுங்கள். இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.